மிளகாத்தூள் செய்வது எப்படி? முதலில் அடுப்பு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே வடல் சட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை போட்டு நல்லா அது வேகிற மட்டும் அனல் பறக்க அந்த இதையை வறுத்துட்டே இருந்து அதுக்கப்புறம் அதோட பக்குவத்தை பார்க்கணும். அதோட பக்குவம் வந்த உடனே பக்கத்தால் இருக்கிறத எடுத்து போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா அது பக்குவம் வந்த உடனே அதுக்கப்புறம் எடுத்து அந்த இதில் பக்கத்தில் வச்சுருக்க ஒரு குண்டா, அந்த குண்டாவில் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் சீரகத்தை போட்டு நல்லா இது பண்ணி வேக வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்தோம்னா கடுகை போட்டு அதுவும் ஒரு பக்குவம் வர மட்டும் நல்லா போட்டு நல்லா பளபளன்னு வர மட்டும் அந்த இதையை வறுத்துட்டே இருந்தால் அது ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். அது ஒரு பக்குவத்துக்கு வந்தோடனே அதையும் எடுத்து பக்கத்தில் இருக்கிற குண்டால போட்டு வச்சுக்கணும். இந்த குண்டாலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் கடுகை நல்லா எல்லாம் பண்ணி முடித்த உடனே குருமிளகுக்கு அப்புறம் போட்டு நல்லா இது பண்ணணும். நல்லா அதுவும் ஒரு பக்குவம் வரணும். அந்த ஒரு பக்குவம் வர மட்டும் குருமிளகையும் போட்டு அடுப்பை கரெக்டான அளவு வச்சு நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதோட இது பளபளன்னு வர மாதிரி அந்த இது முடித்த உடனே அடுத்தது என்ன பண்ணோன்னா அதுக்கப்புறம் இது வெந்தயம் அதோட இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தயத்தை எடுக்கணும். வெந்தயத்தை போட்டு நல்லா அதையும் பளபளன்னு அந்தளவுக்கு பாலிஷ் வர அளவுக்கு நீட்டாக செய்யணும். அப்போ தான் மிளகாத்தூள் நல்லா பக்குவமாக வரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற குண்டால் எடுத்து போட்டுட்டு இதுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லியை நல்லா போட்டு வேக வச்சு வறுத்து அதோட பக்குவத்தை பார்க்குற மட்டும் நீட்டாக பார்த்து வெந்துடுச்சா வேகலையா எல்லாம் பார்த்து பக்குவப்பட்ட பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக மிளகா போட்டு வறுக்கணும். எல்லாம் முடிஞ்சு அந்த குண்டாவில் இருக்கும் பாருங்கள், அந்த குண்டாவை பார்த்து முடிச்சோன்னா அடுத்தது மிளகா ஒரு பக்குவமாக போட்டு இந்த அளவுக்கு இத்தனை கிலோ மிளகா நாங்கள் 1 கிலோ தான் போட்டோம். இது மிளகா எல்லாம் முடிச்சோன்னே கடைசியாக மஞ்சளை போட்டு நல்லா தட்டி இது பண்ணணும். மிளகா ஃபுல்லாக மஞ்சள் இதெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அதுக்கப்புறம் அரிசி வரும். இந்த மஞ்சள் போட்டு இது பண்ணிட்டோமா